Smoking and drinking are injurious to health. உனக்கு இங்க என்னையா வேலை இருக்கு? இங்க இருக்குன்னு சொல்ற? இருக்குடா, எனக்கு உன் கொடியும் இந்த கோவா கொடியும் வேலை இருக்கு. என்ன வேலை? சொல்றேன். இல்ல, உனக்கு அந்த ஸ்டீஃபன் ஹவுஸ பத்தி ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? அந்த ஹவுஸா? அது ரொம்ப ஆபத்தான ஹவுஸ்னு தெரியும். அதுக்கு மேல அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அது சரி, எல்லாரும் பயப்படுற அந்த ஹவுஸ்ல உனக்கு என்ன வேலை? அது இருக்கட்டும், அந்த ஹவுஸ்க்கு போற வழி சொல்றியா? ஒரு வழி இருக்கு. ஆண்ட்ரியான்னு ஒரு ஃபாரின் பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நம்ம மீட் பண்ணா அந்த வீட்டுக்கு போக முடியும். அப்படின்னு அவங்கள போய் பார்க்கலாம். வா. ஒரு நிமிஷம் இருப்பா. இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரம்? அவசரம் இல்ல, டைமும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சைடு டிசைன்ஸ் கூட நல்லா இருக்குல்ல? யா எஸ், தட்ஸ் வெரி நைஸ். ஆசம். அவதான் நான் சொன்ன ஆண்ட்ரியா. இந்த ஹவுஸ் பத்தின மொத்த கதையும் அவளுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவ கூட இருக்கிற அந்த பொண்ணு யாரு? நமக்கு எதிரில நிக்கிறாங்களே, அவங்களே யாரு? இவரும் டூரிஸ்ட் தான். இவ பேரு தனா. இவ்வளவு உங்கள மாதிரி தான் இந்த வீடை தேடிக்கிட்டு வந்திருக்கா. ஹாய், ஐம் ஆண்ட்ரியா. I'm a tour guide. இந்த வீட்டை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நாங்களும் உங்கள மாதிரி தான். நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். ஹலோ, என் பேரு சோழவரம், சேகரனோட ஃப்ரெண்டு. ஹாய், என் பேரு ஹவா. ஹவாவா? அதன பேருங்க. மனுஷன் வாழ்றதுக்கு முக்கியமான தேவை காத்து. அதனால நானும் ஒவ்வொரு வேலையிலயும் முக்கியமா இருக்கணும்னு எங்க அப்பா இந்த பேரை எனக்கு வச்சாரு. அப்படின்னா காத்துன்னு வச்சிருக்கலாம்ல, எதுக்கா ஹவான்னு வச்சாரு? அப்புறம் எதுக்காவது நான் காத்து கிடக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதான் ஸ்டைலா ஹவாயினே வச்சுட்டாரு. ஆமா, இவன் சொல்றது. போலாம் வாங்க போலாம். வாங்க வாங்க. ஹலோ, நீ கொஞ்சம் பொம்பளை விஷயத்துல வீக்கா இருக்க, கவனமா இரு. வாவ், so nice na? செம்மையா இருக்கு வீடு. இங்க பாருங்க பாஸ், நீங்க இந்த ஹவுஸ பத்தி தெரிஞ்சு வந்தீங்களோ தெரியாம வந்தீங்களோ எனக்கு தெரியாது. பட் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஹவுஸ் ஒன்றும் அவ்வளவு சேஃப்டி கிடையாது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற ரொம்ப டேஞ்சரான ஹவுஸ். என்னமோ தெரியல, இந்த வீட்டை பார்க்கும்போது நீ சொல்றது உண்மைதானோன்னு தோணுது. ஆனா எங்களுக்கு தேவையானது நீ சொல்ற பயத்தை விட ரொம்ப பெருசு.
எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது உன்ன மாதிரி ஒருத்தன் வந்து நிப்பான், இப்படி ஒரு கட்டுக்கதையெல்லாம் சொல்லுவான். இவன் கதையும் ஹ, இங்க பாரு, நாங்க சுனாமிலே சும்மிங்க போடுறவங்க. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, நீ ஒண்ணும் பயப்படாத. உனக்கு பின்னாடி நாங்க இருப்போம், கவலை விடு. உங்க இஷ்டம், உங்க அவஸ்தையை நீங்க படுங்க. ஒவ்வொருத்தனும் நமக்கே விளக்கம் சொல்றான். நாம யாருங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. எத்தனை பேரை பார்த்திருப்பேன். வா, சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருப்பா, இந்த வீடையும் இந்த ரூமையும் பார்க்கும்போது அப்பா நாம எதுக்காக வந்தோமோ அது கண்டிப்பா கிடைச்சிரும் போல தோணுது. ஆனா எனக்கு என்னமோ அந்த பையன் சொல்றது உண்மைன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சதுல இருந்து மனசுல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு இவனுக்கு? வீடு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பொருட்கள் கூட வித்தியாசமா தான் இருக்கு. என்னமோ எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது. ரூம் எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமா, கரெக்ட் தான். செம்ம. அப்புறம் ஓகேடா, சரி வா. இது நல்லா இருக்கே. ஏன்பா குழந்தை பசங்களா, குழந்தைங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? பெரிய பசங்க வந்திருக்கோம்ல, பெரிய ஆளுங்க படமா போடு. போடு. கைஸ், நான் உங்களுக்கு போர் அடிக்காம ஒரு நல்ல கதை சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லட்டா? கதையா? கதை நீ குழந்தைங்க கதை. சரி சொல்லு சொல்லு. இங்க பாரு, கதையில நல்ல ஹாரர் எஃபெக்ட்லாம் இருக்கணும். கண்டிப்பா சூப்பர், சூப்பரா இருக்கு பாருங்க. யா, அது இருக்கணும். சொல்லு. ஒரு நாள் நான் தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே ஒரு சுடுகாடு. போய் பார்த்தா ஒரு சமாதி. அவங்கிட்ட போயிட்டாடா. ஓடி போயிடலாம். முதல்ல இருந்து காலி பண்ணுவோமா? சீக்கிரம் வாடா, எங்க போறதுனே தெரியல. வாசல் இந்த பக்கம் இருக்கா? ஓடுறா, சீக்கிரம் ஓடுறா, வழி விடுறானே. பயந்து ஓடி போயிட்டாங்க.
மிஸ்டர் சேகர், சேகர். டேய் டேய் சீனு சீனு டேய் எழுந்துடுறா சீனு எழுந்துரு. நேரத்துல என்னடா தூங்கல. அந்த ஃபாரின் பொண்ணு எங்க இருக்குன்னு போய் தேடுங்கடா. ஃபாரின் பொண்ணா? அவன் எங்கடா இருப்பா? ரூம்ல தூங்கிட்டு இருப்பாடா. போய் பாரு. ஏன்டா போய் அவளை வாடா. பார்த்து? அப்பா டேய் வாடா சீக்கிரம். பாத்ரூம் வருதியா? அப்புறம் போய் கூட வாடா. ஐயோ மேல மேல எங்க? அவ மேல இருப்பாடா, அங்க போய் பார்க்கலாம். போடா. தூங்க விடாம இப்ப வந்து. ஐயோ ஒரு வேலை பண்ணலாமா? என்ன? அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி. டேய் இந்த பெட்ரூம்ல பாத்தியா? அவ எங்கேயும் இல்லையே. பாஸ் பாஸ் அந்த பொண்ணு எங்கேயுமே காணும் பாஸ். கால் பண்ணி பாருங்கடா. போன் குடுறா. சுவிட்ச் ஆஃப்னு வருது பாஸ். அந்த பையன் சொன்ன மாதிரியே இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்குடா. அப்படியா? அப்படின்னா இந்த இடத்தை விட்டு நம்ம உடனே போயிடலாம் பாஸ். பாஸ் பாஸ் நமக்கு தேவையான பொருள் கிடைச்சிருச்சுன்னா அது மூலியமா நமக்கு கோடி ரூபாய் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அந்த காசை வச்சு நம்ம 10 வருஷம் சந்தோஷமா வாழ்றோமா இல்லையோ, ஆனா வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா பாஸ் 10 வருஷம் என்ஜாய்மெண்ட்டை விடுங்க, நாம வாழ வேண்டிய 100 வருஷமும் நாசமா போயிடும் பாஸ். நான் சொல்றதை கேளுங்க பாஸ், நம்ம இங்க இருந்து போயிடலாம் பாஸ். நீங்க சொல்றது சரிதான்டா. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கும் அதான் கரெக்ட்னு தோணுது. நாம இங்க இருந்து உடனே போயிடலாம். போயிடலாம் வாங்க பாஸ், போயிடலாம். வாங்க வாங்க வாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். ஆமா. என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல? ஓ, உன்னை கூட்டிட்டு வந்த அந்த ஃபாரின் கேர்ளுக்கு என்னாச்சுன்னா, அவ கூட அந்த 3 பேர் மாதிரியே எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். அவளை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், அவளை மாதிரி பயந்து போய் ஓடி போற கேரக்டர் நான் கிடையாது. அப்படியா? இந்த மாதிரி டைலாக்லாம் நிறைய கேட்டாச்சு. சரி அதை விடு. இப்ப இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் தான் ராஜா. நீ ராணி மாதிரி இருக்கிறது பெட்டர். ராணி மாதிரி இல்ல, ராஜமாதா சிவகாமி தேவி மாதிரி இருப்பேன். ச்சே, நான் நினைச்ச மாதிரி சென்சிட்டிவ் இல்ல நீ. பயங்கர கேடிதான். உன்ன மாதிரி கேடிக்கிட்ட நானும் கேடித்தனமா தான் இருப்பேன். டேரிங் அண்ட் டேஷிங் தனா என் பேரு. ஓஹோ, டேரிங் அண்ட் டேஷிங் தனாவாண்டா. கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. போயிட்டு வரேன். அடிச்சு சிரிப்பை நிறுத்து. சும்மாவே உன் மூஞ்சி பார்க்க கன்றாவியா இருக்கு. மேடம், என்ன இப்படி சொல்றீங்க? உங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரியறேன்? கிங் காங்க்கு பேரப்புள்ள மாதிரி இருக்க. நான்
நான் பொழைச்சிட்டேனா? டிவி எதுக்குடா ஆஃப் பண்ண? நான் தான் பாத்துட்டு இருக்கேன்ல. அதை பார்க்கவே முடியலன்னு தான் நான் ஆஃப் பண்ணேன். இருந்தாலும் சீரியல் பார்க்குற பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவன் உனக்கு மேல லூசு. இந்த ஆம்பளைங்களையே நம்ப கூடாது. பேசுற பேச்செல்லாம் ராமர் மாதிரி, ஆனா செய்யற வேலையெல்லாம் கிருஷ்ணர் மாதிரி. அது சரி. நீங்களா மட்டும் குறைஞ்சவங்களா? பாக்குறதுக்கு கண்ணைக்கு மாதிரி சாதுவா இருப்பீங்க, ஆனா டச் பண்ணா சூர்பனக்கா மாதிரி மாறிடுவீங்க. ம்ஹும். அது சரி. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இப்ப ரிமோட்ட குடுப்பியா மாட்டியா? மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன பண்ணுவனா? குடு. நான் கொடுக்க மாட்டேன். அட, கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. நான் சொல்றேன்ல. விடு. ஏய், எந்திரி. குடு. கொடுக்க மாட்டேன். குடு. அட, என்ன பண்ற? ஏய், அட, நீ முதல்ல எந்திரி. என்ன பண்ற? குடுக்க போறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. அட, ஒழுங்கா கொடுத்துரு. நான் கொடுக்க மாட்டேன். அட என்ன ரெண்டு துருவங்களும் இப்படி அடிச்சுக்குது? சொல்றேன்ல. ஆஹா, ரெண்டு பேரும் கலக்குறீங்க. இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியுமா? குடு. நான் கொடுக்க மாட்டேன். அட, அடடா, இவன் என்ன முறைச்சுக்கிட்ட என்கிட்ட வரா? என்னடா அவளை வச்ச கண்ணு வாங்காம பாக்குற? பசி பாஸ், பசி. நான் பெரிய ராஜம்மா தான் சிவகாமி தேவின்னு சொன்னால, சாப்பாடு போட மாட்டேங்கிறா. அப்போ நம்மளுக்கு கொடுக்காம அவளே சாப்பிடுவாளா? அம்மா ராஜமாதா, கொஞ்சம் மிச்ச வைமா. அடைச்சி வாய் மூடு. அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. என்னடா அவகிட்ட கேக்குறது? நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணு இல்லையே. அதுல என்ன தேடுறீங்க? எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். அதுல வழிச்சு சாப்பிட ஒரு பருக்க கூட இல்ல. இந்த பொண்ணுங்க பசங்க மனசு மேலதான் ஏறி மிதிப்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி வயித்துல அடிப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல. ச்சே. ச்சே. இவ என் கூட கேம்ஸ் ஆடுறாடா. இப்ப பாரு அவளை எப்படி ஆள வைக்கிறேன். சரி.
இட்ஸ் ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம். ஹேய், அப்படியா? ஆம்பளடி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஆம்பளைதான். அசிங்கப்படுத்திட்டாயா? அசிங்கப்படுத்திட்டா. சுப்பையாவை பார்த்து கத்துக்கோங்க. தினமும் வீட்டுக்கு வரும்போது மல்லிப்பூவோட தான் வராரு. அவன் கூட நிறைய மல்லிப்பூ கொண்டு வர்றது பொண்டாட்டிக்கு இல்லடி, அதை விக்கிறதுக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க போனாங்க? எப்போ அவங்க வீட்டுல ஒரே சண்டையா இருக்குமே, இன்னைக்கு சத்தத்தையே காணோம். ஏய், வலிக்குதுடி. அப்பா, அந்த எதிர் வீட்டுக்காரனை பார்த்து கத்துக்கோங்க. ஒரு நல்ல புருஷனுக்கு அவர்தான் உதாரணம். அவன் சாதாரண ஆள் இல்லடி, 2 ஆதார் கார்டு வச்சு 2 கல்யாணம் பண்ணவன். என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா நீ? இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா? என்னாச்சு இவனுக்கு? முன்ன மாதிரி இல்லாம டீசெண்டா பிஹேவ் பண்றான். இவன் நடிக்கிறானா இல்ல என் மேல லவ் ஏதாவது வந்துருச்சா? ஹம். நான் ஒரு லூசு. எதுக்கு இப்ப தேவையில்லாம இவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? என்ன ஆனாலும் சரி, அவனை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கணும். அதுதான் கரெக்ட். ஆனா இப்பெல்லாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் மனசு என்னடான்னா அவனை பத்தி ஏன் நினைச்சிட்டு இருக்கு. என்னடா தனியா இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன பத்தி தானே? என்ன எப்படி மடக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருக்க? என்ன இவ இப்படி பேசுறா? ஒருவேளை ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது ஃப்ரூட் பீர்னு நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாலும் என்ன? என்னடா என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே எனக்கு முதல்ல உன்னோட ரூம்குள்ள போ. இங்க இருந்து விழுந்தனா டைரக்டா மேல போயிட வேண்டியதுதான். டேய் அழகா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்டா. சொல்லு, என்னது? நீ நிஜமாவே ரொம்ப நல்லவன்டா. இதான் சொல்ல வந்தியா? நான் இன்னும் தேவையில்லாம எதை யோசிச்சுட்டேன். நீயும் படுத்துக்கோ. வேணாம், எங்கேயும் போகாத. மோகமும் தாக்குதே மனமுனை
கேக்குதே மௌனமாய் தேடுதே பருவமே ஏங்கிடுதே நடக்குதே கலவரம் பதுங்குதே மனபலம் சீரவே துடிக்குதே உயிரிலே உறையுதே நீ பேசாது பேசும் நேரம் இது அல்லவோ பெண்ணே மோகமும் தாக்குதே மனமுனை நினைக்குதே தேனை மிஞ்சும் ஒரு முத்தம் இடையில் தருவேன் மறுமுத்தம் கேட்டால் தருவேன் சிறுமுத்தம் புதடுகள் கேட்கும் மரமுத்தம் முந்தானை அது விலகிட துடிக்குது ஏன் சொல்லவா உன் பாதை அது அங்கே செல்லும் ஏன் சொல்லவா ஆசை மொத்தம் தீர்த்திடத்தானே அங்கம் எங்கும் தவிக்கட்டும் கண்கள் ரெண்டும் கலவிக்கொள்ளும் அதிசயம் இங்கே நடக்கட்டும் மோகமும் தாக்குதே மனமுனை நினைக்குதே பூவிது கொஞ்சம் நனையட்டும் என் வாசனை உன்னை தொடரட்டும் ராத்திரி வேளையின் பொற்சிலையே உன்னை தழுவிட வேண்டும் அனுதினமே காதலும் காமமும் வேறென சொன்னால் பொய்யாகுமே வெண்ணிற மேகம் மெத்தைகளாக காதலி வாவா வானம் எல்லாம் காதல் பொழிய பூமி கொஞ்சம் நனையட்டும் வாரம் 7 நாட்களும் ஒன்றாய் காதல் செய்தே தொடரட்டும் மோகமும் தாக்குதே மனமுனை நினைக்குதே என்னாச்சுடா உனக்கு தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு சார் நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அப்பாவோட பிறந்த நாள். ஓ எனக்கு 8 வயசு இருக்கும்போது அவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாரு. நோ சாரி. கண்டிப்பா உங்க அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. உன்னோட ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் அவர் கண்டிப்பா இருப்பாரு. ஆமா சார், நீங்க வருத்தப்படாதீங்க. ம் என்னுடைய கவலையை போக்குறதுக்கு நீங்க பண்ண இந்த முயற்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாருன்ற வருத்தம் மட்டும் எனக்கு இல்ல. அவர் லட்சியத்தை நினைச்சுதான் வருத்தப்படுறேன். அடேங்கப்பா, நீ எங்கேயோ போறியடா. நீ ஏதோ தனியா உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கன்னு இவன் வந்து சொன்னா, சரி ஏதாவது ஆறுதல் சொல்லலான்னு வந்த. நீ என்னடானா ஞாபகம் ஆசைகள்ல பெரிய பெரிய டைலாக்லாம் விடுற. ஐயோ மேடம், நீங்க அப்படி சொல்லாதீங்க, சார் வருத்தப்படுவாரு. நீ வேற போடா. இவன் ஒண்ணு சொன்னா நீ 2 சொல்லுவ.
கடவுளே. சரி சரி, அவனை எட்டி உதைக்காத, கீழே விழுந்துட போறான். பாரா இப்ப சிரிச்சியா நீயா? அப்பாடா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாரு. மொத்தத்துல சிரிச்சுட்டு எனக்கு அது போதும். சார் சிரிச்சாரு. நைஸ் ஹவுஸ். வா. ஹலோ, யாருங்க நீங்க? காலிங் பெல் அடிக்காம டைரக்டா உள்ள வந்துட்டீங்க. கூல் பாஸ். ஐ எம் அண்டர் கவர் ஆஃபீஸர் சத்யா. ஷீ இஸ் மை டீம்மேட் சனா. ஹாய். ஹாய், ஐ எம் சர்க்கஸ் சாய், சத்யாவோட ஃப்ரெண்டு. உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்ன சொன்னோன்னே பயந்துட்டியா? ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங். இங்க பாரு, இந்த வீட்ல ஜோக் இருக்காது, எல்லாமே சீரியஸ் தான். உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனத்துக்கு பயப்படுறதுக்கு இங்க யாருமே இல்ல. அப்படியா பிரதர்? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவ்வளோ டென்ஷனா நீங்க? புதுசா பேசுற இந்த வினோதமான ஜீவி யாருன்னு பாக்குறேன். இங்க பாரு, உங்களை மாதிரி இந்த வீட்டுக்கு அவங்களோட பலத்தை காட்டுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா பயந்து ஓடி போக வச்சது இந்த வீடு. எனிவேஸ் பார்க்கலாம் பிரதர், இந்த நிவாஸ் தங்க போற நிலையம் எப்படிப்பட்டதுன்னு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய் மேடம், ஃபோன்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. யா chatting with my friend. எங்ககிட்டயும் ஃபோன் இருக்கு, எங்ககிட்டயும் பண்ணலாம்ல சாட்டிங். இத பாரு மிஸ்டர், முதல்ல உன் வேலையை என்னமோ பாரு. அந்த வேலையை தான் பாக்குறேன். உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு மேடம். அப்படியா? உடம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆமா மேடம், உங்க கை லேசா என் மேல பட்டா என் கைப்பட்ட உடனே உன் உடம்பெல்லாம் என்னமோ ஆகுற மாதிரி இருக்கே. ஆமா மேடம், உங்க கை ரொம்ப சாஃப்டா இருக்கு மேடம். ஐயோ மேடம், எப்படி இருக்கா பாரு. இப்படி அவளோட அழகை காட்டிக்கிட்டு என்னோட மனசை அப்படியே உருக வைக்கிறிய. உனக்காக தாஜ்மஹால் இல்ல, அதை விட பிரம்மாண்டமான மஹால் கட்டலாம். என்ன பிரதர், பயந்துட்ட போல?
என்ன லவ்வா? அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கிளாஸா இருக்குல்ல, உன்னை பார்த்தா தான் கசங்கி போன கரன்சி நோட்டு மாதிரி இருக்கு. ஆமா பாஸ், என் ஃப்ரெண்டு சொல்றது உண்மைதான். என்ன 3 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ, முகம் கூட சீரியஸா இருக்கே. டேய், தேவையில்லாம நீ இதுல நுழையாத. டேய் எந்திரிச்சு போடா இங்கிருந்து. பர்சனலா பேசிட்டு இருக்கோம்ல, தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் என்ன திடீர்னு நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டு இருக்கான், இவ்வளோ கோவப்படுறான். ஐயோ, இங்கேருந்து போயிடுறதா நமக்கு சேஃப்டி. பிடிக்கிறது ஈஸி, விடுறது தான் கஷ்டம். டேய் என்னடா பார்வை, போன சொன்னல. இங்க இருந்து போறதுதான் நமக்கு நல்லது. கடிச்சாலும் கடிச்சிரும் போல இருக்கே. என்ன சத்யா, என்னாச்சு இவ்ளோ சீரியஸா பேப்பர் பார்த்துட்டு இருக்க? ஹே ஒன்றும் இல்லை சனா, இந்த வீடை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பற்றி தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. பெருசா எந்த ஆபத்தும் நமக்கு வந்த மாதிரி தெரியல. குறைஞ்சபட்சம் இங்க நமக்கு டேஞ்சர் எதுவும் வந்த மாதிரியும் தெரியல. அதுதான் எனக்கும் சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாடுறா சத்யா. என்ன 3 பேரும் நாட்டை காட்டி கொடுக்குற வேலையில இருக்கீங்களா? தேச துரோகிகள் தான் நாட்டை காட்டி கொடுப்பாங்க ப்ரோ, எங்களை மாதிரி நாட்டுப்பற்று உள்ளவங்க இல்ல. ஐயோ, அப்ப எங்க என்ன பண்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்ல ஆபத்தான விஷயம் என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆபத்துன்றது சொல்லிட்டு வராது கண்ணா. ஒரு வாட்டி அப்படி மேல விழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆபத்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். அப்பா, வர ஒவ்வொருத்தனும் கேள்வி பதில்னு சொல்லி சாவடிக்கிறீங்கடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை மாதிரி தான் ஒரு பேட்ச் வந்தாங்க. உங்களை மாதிரி தான் பேசினாங்க, உங்களை மாதிரி டைலாகா அடிச்சானுங்க. ஆனா அவங்களால முடியாதுன்னு கடைசியில ஓடி போயிட்டாங்க. அப்போ நீங்க? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் ப்ரோ, நாங்க அந்த மாதிரி ஓடி போற குரூப் இல்ல. டேய் இங்கே வாடா. இதை வந்துட்டேன் சார். சார் சொல்லுங்க சார். என்னடா அப்படியே நல்ல புள்ள மாதிரி என் முன்னாடி நடிக்கிறியா? இல்லைங்க சார். டேய் என்னை ஏமாற்ற முடியாது. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு 3 பேர் வந்தாங்கல்ல, அவங்க என்ன ஆனாங்க? என்னமோ சார், சத்தியமா எனக்கு தெரியாது. டேய் உனக்கு எல்லாமே தெரியும், நாடகத்தை நிறுத்திட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார், அந்த 3 பேரோட சேர்ந்து ஒரு ஃபாரின் பொண்ணு கூட வந்துச்சு சார். உங்களை மாதிரி அவங்களும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு மறுநாள்ல இருந்து யாரையுமே காணோம். இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், அந்த ஃபாரின் பொண்ணு அன்னைக்கு ராத்திரியில இருந்து யாருக்கு நிலையும் படல. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியாது சார். எஸ், நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு செத்து போனதும் உண்மைதான். அதை பார்த்து அந்த 3 பேரும் பயந்து இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? எனக்கு தெரியாம எப்படி? அந்த பொண்ணை கொலை பண்ணதே நான் தான். என்னாச்சு, பயந்து போயிட்டேடா? ஜஸ்ட் ஜோக் பண்ண. ஏய் ஏய் யாரா நீ? ஏய் 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 ப்ரோ ஏய் 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 யாரா நீ? ஏய் ஏய் ப்ரோ ஏய் யாரா நீ? ஏய் ஏய் யாரா நீ? வில்றா ஏய். இவன் யாரா இருப்பான்? எதுக்காக என்ன கொல்றதுக்கு இங்க வந்தான்? Yeah. Yes. Yeah. Yes. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு? ஒண்ணுல மேடம், போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஓ, கேமா விளையாடிட்டு இருக்க? ஆமாங்க மேடம். என்னம்மா நாடகம் ஆடுறான் பாரு, பாத்தியாடா சாய்?
ஆமாடா இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா வேற இருக்கான். சரிடா, ஃபோன்லலாம் வேணாம், லைவாகவே கேம் விளாட்லாம். ஓகே கேரி ஆன், ஆடிடலாம். என்ன கேம் சார்? பூவா தலையா? நீ சொல்றது வந்தா நீ என்ன தாராளமா அடிக்கலாம். ஒருவேளை வரலன்னா? கேம்ல சூப்பர் கிக் இருக்கும். அடடா, இந்த ஆள் அடிக்க எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி என் ஆத்திரம் எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். நல்லா யோசிச்சுக்கோ தம்பி, அப்புறம் வருத்தப்படக்கூடாது. ஓகே சார், ஆடலாம். கேம் சூப்பரா இருக்கும் சார். அப்படியா? அப்போனா சரி, காயின் எடு. தலை. பூவு. சார், சார், சார். இந்த முறை கரெக்டா சொல்றேன். பார்க்கலாம். தலை. பூவுடா. சார், 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 அடிக்காதீங்க. சார், அடிக்காதீங்க சார். ஏய், ஒரே புரிடா. நீங்களும் வேணாம், உங்க கேம வேணாம், ஆள விடுங்க. என்னாச்சு? என் ரூம்குள்ள யாரோ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா யாருன்னு தெரியல. முதல்ல வந்து உட்காரு, டென்ஷன் ஆகாத. இல்ல, நிஜமாவே அங்க யாரோ இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இங்கே ஹாப்பியா தூங்கலாம். சாய், சனா, என்னாச்சு சத்யா? என்னவா இருந்தாலும் சொல்லு சத்யா. இந்த வீட்டில் நடக்கிற மாற்றங்களுக்கு, எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்விகளுக்கு பதில இந்த வீடே சொல்ல போகுது. இதை பாருங்க காய்ஸ், இந்த வீட்டில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த வீட்லேயே நமக்கு பதிலும் கிடைக்க போகுது. ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். சரி, நம்ம இப்போ என்ன செய்யணும்? சிம்பிள். வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே தானே ஆராய்ச்சி பண்ணோம். இப்போ இந்த வீடை சுற்றி தேடி பார்த்தோன்னா ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒரு நிமிஷம் சத்யா, நீ சொல்றத நம்பலாமா? மேபி சத்யா சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். அதனால நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்போம். யா, தட் இஸ் குட். இதை பாருங்க காய்ஸ், சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு தோன்ற எந்த பொருளையுமே விட்டுறாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அது நமக்கு க்ளூ கொடுக்குற கியூவா கூட இருக்கும். ஆமா. சனா, இந்த கவர் எடுத்துக்கோ. ஏதாவது பொருள் கிடைச்சா இதுல போட்டுக்கோ. சரி, இங்க கொடு. இந்த வீட்டை சுத்தி பார்த்ததுல இதெல்லாம் கிடைச்சது. இந்த பொருளெல்லாம் நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் நமக்கு பயன்படுற மாதிரி இதுல எதுவும் இல்லடா.
இந்த வீட்டில் அதிகமாக இருக்கிறது இந்த பொம்மைங்க தான். ம். ஆனா இந்த பொம்மையெல்லாம் துண்டு துண்டா வெட்டினது யாரா இருக்கும்? வீட்ல இவ்ளோ பொம்மை இருக்கும்போது இந்த பொம்மையை மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? எஸ், நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா பேய் பிசாசு ஏதாவது இப்படி பண்ணிருக்குமோ? ஆமா, அநேகமா அப்படிதான் ஏதாவது நடந்திருக்கணும். இந்த பொம்மையை பாத்தீங்களா? அதோட கால், கை எல்லாமே தனித்தனியா இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல பேய் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடடா, கொஞ்சம் இருங்க மேடம். இங்க வேற எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசுன்ட்டு. அவங்க சொல்றது உண்மைதான். நான் நினைச்ச மாதிரி அந்த வேலையை கூட அந்த பேய் தான் செஞ்சிருக்கு. நான் தான் சொன்னல இந்த ஹவுஸ் டேஞ்சரஸ்னு. வெயிட் பிரதர்ஸ், இதை இந்த மாதிரி செஞ்சது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு? யார் சத்யா அது? சொல்றேன், டைம் வரும்போது நானே சொல்றேன். எப்போ சார் வரும் டைமு? உன் சாவுல ஸ்டார்ட் ஆகும்டா. ஆ, நிறுத்துங்கடா, நல்லா இருக்கு. 2 பேருக்கும் இதே வேலையா? எவ்வளவு தைரியம் தான் ஏன் லவரே அப்படி பாப்ப நீ? போடா இங்க இருந்து. ம், கிடைக்காது. நீங்க எவ்வளவு தேடினாலும் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஏன்? எதுக்காக? அது அப்படிதான் பிரதர். இப்படி தேடுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருங்க. உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காமலே பண்ணியாச்சு. யாரு? நான் தான். என்ன நம்பிட்டீங்களா? நம்பிட்டீங்களா? சும்மா ஜோக் பண்ண. எந்த நேரத்துல ஜோக் அடிக்கிறதுன்னு உனக்கு விவசாயே கிடையாதா சத்யா? என்ன சார், இங்க தனியா நின்னுகிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சனா. எதுவும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏதோ பத்தி நீங்க ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அது என்ன, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சனா. உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தியா? ஆமா சனா, என் டீம்ல நீ இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையில நீ இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம பயணத்துல உனக்கு நடக்கக்கூடாத ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் உன்னை இந்த ஹவுஸ்ல இருந்து அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். உங்களை விரும்பினப்பவே நினைச்சிட்டேன், வாழ்க்கையில என்னதான் ஆனாலும் நான் உங்க கூடவே இருக்கணும்னு. தயவு செஞ்சு என்னை இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்ப ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன். டே ஜம்புலிங்கம், நைட்டு தூங்கும்போது நீ கொரட்டெல்லாம் விட மாட்டல்ல? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? ஒன்றும் இல்லை, எனக்கு ராத்திரி தூக்கத்துல கொரட்டை விடுறவங்கள பிடிக்காது. அடையப்பா, அதே கொரட்டையை பொண்ணுங்க விட்டா? பொண்ணா இருந்தா ஓகே, நோ ப்ராப்ளம். ச்சே, நீங்க திருந்த மாட்டீங்க. டேய், அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பொண்ணுங்க என்ன பண்ணாலும் நமக்கு ஓகே தான். உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோ, அவ நம்மள வேண்டான்னு சொன்னா கூட அதை பாசிட்டிவா எடுத்துப்போம். அவ நம்மளை ஏமாத்தினா கூட பாசிட்டிவா எடுத்துப்போம். கடைசியில நம்மள சீன்னு சொன்னா கூட நாம அதை பாசிட்டிவா தான் எடுத்துப்போம். ஆமா, கரெக்டு தான். அதுதான்டா நம்மள மாதிரி பசங்களோட மனசு. மனசுள்ள மகாராஜா கல்றா நாம. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு.
இவ்வளவு நேரம் பசங்களை பத்தி சொன்னீங்க, இப்போ பொண்ணுங்களை பத்தி சொல்லுங்களேன். பொண்ணுங்க ரத்த காட்டேரிங்க. நம்ம ரத்தத்தை உரியறது தான் அவங்க வேலையே. இன்னைக்கு தெரிஞ்சது போதும், கிளம்பு. ம். ஏன் சத்யா இந்த டைம்ல வெளியே வான்னு மெசேஜ் பண்ணிருக்க? கரெக்டா தூங்குற டைம்ல மெசேஜ் பண்ற. அடே, நம்ம இங்க வந்தது ஒரு முக்கியமான வேலையா? அந்த வேலையை விட இங்க வேற எதுவும் நமக்கு முக்கியம் இல்ல. எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் நடுராத்திரில ஏன்டா? மார்னிங் பாத்துக்கலாம்ல. லேய், முதல்ல அந்த முக்கியமான வேலையை செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம். என்னடா சொல்ற? சொல்றேன், வா. ஏன் சத்யா இந்த நடுராத்திரில இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்? டேய், நமக்கு தேவையானது இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சத்யா, இதுக்கு மேல என்னால முடியாதுடா. என்னாலலாம் தேடிட்டு இருக்க முடியாது. இங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எதுவுமே கிடைக்காது. போதும், வாடா போலாம். சரி, வா போலாம். ஜெய் சாம்பவி. ஓம் சாம்பவி. மரணம், மரணம். இந்த வீட்டை சூழ்ந்திருக்கிறது மரணம். ஜோடி புறாக்களை வேட்டையாடுறது மரணம். இந்த வீட்டை மொத்தமா ஆட்டி படைக்கிறது மரணமே. மரணம் தான். உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு சக்தி வாய்ந்த துஷ்ட சக்தி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சாமி, முதல்ல நீங்க யாரு? ஜி, தந்த்ரா ஜி. தீய சக்திகள் அழிக்கிறதே தன்னுடைய லட்சியமா வச்சிருக்கிற துஷ்ட சம்ஹாரி இவரு. அது சரி, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? உனக்கு தெரியாத பல விஷயங்களை விவரமா சொல்றதுக்கு, உங்களை துரத்துற பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். புரிஞ்சுதா? ஆமா சாமி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீட்டுல புரியாத சில விஷயங்கள் நடக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு விசித்திரமா இருக்கு. டேம் இட், அந்த கேள்விக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும். எல்லா கேள்விகளுக்கும் காலமே பதில் சொல்லணும். நாம் அப்படியே விட்டுட்டா கடைசியில நம்ம காலமே முடிஞ்சு போயிடும். அவர் சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க சாமி. நீங்க எங்களுக்காக உதவி செய்யுங்க. முதல்ல உங்க அறைகளை எனக்கு காட்டுங்க. ருத்ரா. குருஜி. புரிஞ்சிடுச்சு.
இந்த அறையோட வடிவமைப்பு பார்க்கும்போதே கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தெரியுது. அதனாலதான் இங்க நரபலி கேக்குது. நரபலி, மரணம் இந்த வீட்ல ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு உடனடியா வெளியே போறது தான் நல்லது. அப்ப இதுக்கு எந்த தீர்வும் இல்லையே சாமி? இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், செய்ய முடியுமான்னு பாருங்க. அதுதான் நரபலி. நரபலினா மனுஷனை கொலை பண்றதா சாமி? அது தவிர வேற வழி எதுவும் இல்லையா சாமி? வேற வழினா இருக்கு. நரபலிக்கு ஈடான குருதி பூஜை, அத செஞ்சா போதும். ச்சே, நீங்களும் உங்க மூட நம்பிக்கையும். அதான் இங்க எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. ராகு நல்லது பண்ண நினைச்சாலும் கேது நல்லது பண்ண விடாது போல இருக்கு. ருத்ரா, குருஜி. குருதி பூஜைக்கு ஏற்பாடு செய். சரிங்க குருஜி. போ. அப்படின்னா சாமி, இந்த தீய சக்தி இங்க இருந்து போயிடும்ல? அவசரப்படாத, பொறுமையாயிரு. இதோட பலன் நாளைக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நான் இப்ப சொல்ல போறத எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாரும் பயப்படாம உங்க மனசார அந்த தெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தனித்தனியா மன நிம்மதியோட தூங்குங்க. எந்த நேரத்திலையும் அந்த துஷ்ட சக்தி உங்களை தாக்க வாய்ப்பு இருக்கு. இது என்னோட எச்சரிக்கை. அண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட படுத்துக்கு வா. சி, வாயமுடு. கேவலமால என் கூட வந்து படுத்துக்கிறேன்ற. இதெல்லாம் சுத்த வேஸ்ட். சூரிய உதயம்னு சொன்னார்ல, பார்க்கலாம், காட்டலாம். என்னாச்சு? என்ன ஒரு ரத்தமா இருக்கு? யாரோட ரத்தம் இது? ஒரு நிமிஷம் இரு. அந்த ரத்தம் இந்த பக்கமா தான் போகுது. இருங்க, பயப்படாதீங்க, இருங்க. யாரும் பேனிக் ஆகாதீங்க. சின்ன மாடி பார்த்து. எவ்வளவு போகுதுன்னு தெரியலையே. அம்மா, அம்மா, என்னடா பிச்சை எடுக்கிற மாதிரி கூப்பிடுற?
ரெண்டுல ஒண்ணு கணக்கு டிக்க வந்திருக்கோம். வா டைரக்டா அட்டாக் தான். வாடா. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. யாரா நீங்களா? கேட்காம டைரக்டா உள்ள வந்துட்டீங்க. உங்க எல்லார் கணக்கையும் தீக்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்க எல்லாரும் கணக்கு தீக்க வந்திருக்கீங்களா? யாரா நீங்க? அதான் சார் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறதுக்கு ஒருத்தர்ல 2 பேர் வருவாங்க. நீங்க என்னோட ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. அது ஃபேமிலியை கணக்கெடுக்கலான்னு நாங்க ஃபேமிலியோட வந்துட்டோம். என்ன மாதிரி அங்கிள்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது என்னோட வேலை. என்ன மாதிரி யங் பாய்ஸுக்காக நானு. என்ன மாதிரி லவர் பாய் யாராவது இருந்தா நான் என்ன மாதிரி அழகான பண்ணுங்க இல்ல பொண்ணுங்க உங்களை ஃபாலோ பண்ணி ஏன் ஃப்ளோ போயிடுச்சு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ சர்க்கஸ்ல வேலை பார்க்குற ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. உங்களை எப்படி நாங்க நம்புறது? டேய் ரங்கா வேணாடா சொன்னா கேளுடா. வேணாடா விட்டுரு. என்ன விடுறா மாமா. இன்னைக்கு இவங்க எல்லார் கணக்கையும் தீக்க வேண்டியதுதான். நீ என்ன தடுக்காத. ஐயோ சார் நீங்களாவது சொல்லுங்க சார். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆமா அவன் யாரு? யாருக்கு அவன் ஃபோன் பண்றான்? கணக்கெடுப்புக்கு நீங்க கோஆபரேட் பண்ணலன்னு கணக்கெடுப்பு ஆபீசருக்கு ஃபோன் பண்றான் சார் இவன். என்ன இந்த சின்ன விஷயத்துக்குலாம் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணிடுவீங்களா? போட்டோம் விடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தானே வராங்க. பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க எழுதிக்கோங்க சார். அதே அப்படிதான் இருக்கணும். சரி ஓகே எழுதிக்கோங்க. என் பேர் அபி. இருங்க சார் கேட்கும் போது சொல்லல. இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? லேடிஸ் ஃபாஸ்ட். ஏய் உங்க பேரை சொல்லுங்க மேடம். என் பேரு தனா. ஏஜ் 23. நெக்ஸ்ட். என் பேர் அபி. ஏஜ் 25. ஹலோ மகரையா. இங்க பாத்தியா? என் பேரு ரத்னாகர் ராவ். சினிமா ஆடிஷனுக்கு வந்திருக்க. எதுக்குடா இந்த சீனு? ஏஜே சொல்றா. 26. நெக்ஸ்ட். பேர சொல்லு. பொண்ணு பார்க்க வந்திருக்க. இவ்வளவு வைக்கப்படுற? என் பேர் சனா. ஏஜ் வந்து 23. நெக்ஸ்ட். சாய் சர்க்கஸ் சாய். நெக்ஸ்ட் ஐட்டம். என் பேரு சத்யா. எழுதிக்கோ. குரல் மட்டும் கேக்குது. எங்கடா குரல் மட்டும் கேக்குது? ஆளை காணோம். எங்கடா இருக்காரு? என் பேரு சத்யா. ஏஜ் 30. ஓகே இது வரைக்கும் உங்களோட பேரு ஏஜ் எல்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லுங்க. என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சுடா மாப்ள? டேய் மாமா இதெல்லாம் ஒரு குடும்பம், இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாடா. இதுங்க வெக்கம் இல்லாம சொல்லிச்சிங்க. ஆனா எனக்கு எழுத அசிங்கமா இருக்குடா. வேற வழியே இல்ல. இவங்க ஃபேமிலியோட மேட்டர் நமக்கு தெரியணும்னா நம்ம ஃபேமிலியா இங்க தங்கியே ஆகணும். நீங்க எல்லாரும் எங்க வீட்ல எப்படி சார் இருப்பீங்க? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறான் இவன். இவனுக்கு ஃபோன் பண்ணாதான் திருந்தோம். ஓகே ஓகே உனக்கு கிளாரிட்டி வர வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வா வழிக்கு. எங்க பிரச்சனையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்க எல்லாம் உள்ள போலாம். போங்க போங்க. உங்களோட கணக்கை நான் தீர்த்து வைக்கிறேன். அப்பாடி. டே மாமா எப்படியும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆனா நம்ம கடமை கண்ணியம் ஞாபகம் இருக்குல்ல? டே தம்பி உன் குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி நம்ம பிளானை கெடுத்து வச்சிடாத. ஏ அகில் உன் லவ்வரோட ரொமான்ஸ் பண்றதுக்காக நான் இங்க உன்னை கூட்டிட்டு வரல. நம்ம கடமை கண்ணியம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த யுத்த காலத்துல உயிர் போனாலும் தலை போனாலும் கை போனாலும் கால் போனாலும் மூச்சு காத்தே நின்னு போனாலும் நம்ம லட்சியம் ஒண்ணுதான். இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது.
சார் என்ன ரகசியம் அது? ரகசியமா? சீக்ரெட். அதான் என்ன சீக்ரெட்னு கேக்குறேன். சீக்ரெட்னா ரகசியம். ஆ? யப்பா. யாருக்கும் டவுட் வராம இனில இருந்தே நம்ம கடமையா ஆரம்பிச்சிடலாம். சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் எந்த பொருள் இருந்தாலும் விடக்கூடாது. என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரி, நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க, நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. வா போலாம். ஹே, நீயே ஏறு. இல்ல இல்ல, நீ தான் லைட்டா இருப்ப. இந்த ராத்திரியில எவன் கிச்சன்ல கிச்சடி கிண்டிட்டு இருக்கான்? நீ ஏறு, என்னால ஒண்ணு தாங்க முடியும். நல்லா யோசிச்சுக்கோ, உன்னால என்ன தாங்க முடியாது. அதையும் பார்க்கலாம். சரி வா. இதை இங்க வச்சு அப்படியே புடிச்சுக்கோ. கொஞ்சம் மேல. சரி. ஐய், ஆட்டாத, பண்ணி மாதிரி இருக்கு. உன் வெயிட் தாங்க முடியல. போதும் விடு. இந்தா இதை புடி. என்னையா நடக்குது உள்ள? என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? சின்னதா? எதடா சொல்ற? ஆமாண்ணா. போதும் போதும், நிறுத்துங்க. இந்த கன்றாவை பார்க்க முடியல என்னால. இது என்ன பெட்ரூம் நினைச்சீங்களா? கிச்சன்ல ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? ஆம்லெட் கிச்சன்ல போடாம பெட்ரூம்லயா போடுவாங்க? ஓ, நீங்க போட வந்தது ஆம்லேட்டா? ஓகே, கேரியான். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. மாப்ள மாப்ள, அந்த கதையில மாப்பிள்ள தான் மாமா முதுகுல குத்துவான். இந்த கடையில மாமா மாப்பிள்ள முதுகுல குத்துறியா? வாங்கடா இங்க இருந்து. சாரி மாப்ள, இருட்டுல சுத்துறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்ல, அதான் தைரியத்தை வர வைக்க கொஞ்சம் தீர்த்தம் ஊத்திக்கிட்டோம். இனிமே இந்த மாதிரி நடக்காது. சாரி, மன்னிச்சிருங்க. நம்ம கடமை என்ன, நம்ம கண்ணியம் என்ன? தலை போனாலும், உயிர் போனாலும், கை போனாலும், கால் போனாலும், விடுற மூச்சு காத்து போனாலும், என்ன ஆனாலும் சரி, நம்ம லட்சியம் ஒண்ணுதான். அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறோம். மாமா 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 மாமா, ஏண்டா ஏண்டா எங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க? நாங்க என்னடா தப்பு செஞ்சோம்? அப்போ எங்க அப்பாவை கொன்னீங்க, இப்போ என் மாமாவை கொன்னிட்டீங்க. நாங்க என்னடா தப்பு பண்ணோம்? ஏன்டா இப்படி பண்றீங்க? நாங்க கொண்டோமா? முதல்ல உங்க அப்பா யாரா? யாரா? உங்க மந்திரவாதி இருக்காரு, அவர் பையனா? சொல்லுங்கடா, உங்களை யார் கொன்னீங்க? எதுக்கு கொன்னீங்க?
கொலைக்காரன் முன்னாடி வரலைனா நான் நிச்சயமா விட போறது கிடையாது. போதுண்டா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் வேண்டாம்டா. வாடா, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். பகை பழின்னு உட்கார்ந்துட்டு தான் நாமளும் உயிரை விட வேண்டியதுதான். செத்தது உங்க அப்பா கிடையாதுடா, எங்க அப்பா. ஆமா, அதனால தானே அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். டேய் மாப்பிள்ள, உங்க அப்பாவுக்கு நடந்தது கொலைன்னு கேள்விப்பட்டோம்டா. நாம அந்த வீட்டுக்கு போய் அது என்ன ரகசியம்னு கண்டுபிடிக்கலாம்டா. யாரு எப்படி செஞ்சாங்கன்னு கண்டுபிடிப்போம்டா. டேய், நானும் உங்க கூட வரேன். இங்க பாரா, உனக்கு துணையா நான் இருக்கேன்டா. அப்ப நானும் உங்க கூட வரேன். அதெல்லாம் மறந்து போய் இன்னைக்கு இப்படி பேசுறீங்களா? யார் என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் எங்க அப்பா சாவுக்கு நான் தனியா பழி வாங்கிக்கிறேன். இங்க சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நீ உடனடியா சனாவை இங்க இருந்து கூட்டிட்டு வெளியே போயிடு. சரி, நீங்க பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். டேக் கேர்டா. ம். கதவு திறங்கடா, டேய் கதவு திறங்கடா, டேய் கதவு திறங்கடா யாராவது, டேய். இது ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்கு. இந்த பேய் தான் எங்க அப்பாவை கொண்டு இருக்கும். நான் இங்க இருந்தா என்னையும் அது கொண்டுடும் போல இருக்கு. இங்க இருக்க கூடாது. ஜம்பு. ரங்காவை எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பான்? அப்படி என்னதான் நடந்திருக்கும்? ஆமா, உங்ககிட்ட கூட எதுவும் சொல்லலையா? இல்ல தானா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட ஷேர் பண்ணுவான். ஆனா இப்ப எதுவும் சொல்லல. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியல. வெளியில பாக்குறதுக்கு புலி மாதிரி அவன் இருந்தாலும் உள்ளுக்குள்ள போனதான். அவன் வந்த முத நாளே நான் நினைச்சேன் பூனைதான்னு. அவனும் அவனுடைய பில்டப்பும்
இங்க பாரு, தேவையில்லாம நடந்ததை பத்தி பேச வேண்டாம். அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். இல்லைன்னா அப்புறம் எல்லாருக்குமே பெரிய ரிஸ்க் ஆயிடும். இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் சீரியஸ் ஆயிடுவா. தாங்க முடியல. அவங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரியே அவனுக்கும் ஏதாவது ஆபத்து நடந்துருச்சோ என்னவோ. அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தா இங்க எங்கேயாவது பாடி கிடைச்சிருக்கும்ல. நிச்சயமா ரங்காக்கு எதுவும் ஆயிருக்காது. என்ன எல்லாரும் சேர்ந்து ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி மீட்டிங் போட்ட மாதிரி இருக்கு. முக்கியமான விஷயத்துக்காக இல்ல, உன் விஷயத்துக்காக தான். என்னாச்சு? இப்ப ரங்கா எங்க இருக்கான்னு தெரியல. ஓ, அவனா? நேத்து நைட் அவன் பயந்து என்னோட ரூமு கதவு தட்டினான். வேணும்னே நான் கதவு திறக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்து வெளியே வந்து பார்த்தா இங்க பேய் இருக்குன்னு பயந்து இங்க இருந்து ஓடி போயிட்டான். அப்பனா இந்த வீட்டில் பேய் இருக்கு. எல்லாரும் என்ன பேய பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. நானே பயத்தில் செத்துருவேன். ஜஸ்ட் ஜோக் பண்ணேன், அவ்வளோதான். இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேய் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இங்க பேய் இருக்குன்னு பயப்படுறதை விட்டு இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறவங்க இங்க இருக்க வேண்டாம், கிளம்பிடுங்க. காஷ்மோராவையே பார்த்து பயப்படாத வம்சம் எங்க வம்சம். பேய்க்கெல்லாம் நாங்க பயப்படுவோமா? அந்த பேய்க்கே கலக்கத்தை உண்டாக்குறவங்க நாங்க. இப்ப நாம இங்க இருந்து போயிட்டா இவ்வளவு மடக்கிறது கஷ்டமாயிடும். ரவலி, ரங்கா நம்மள டெஸ்ட் பண்றதுக்காக தான் போயிருப்பான். நாம அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு அவன் வர்ற வரைக்கும் நாம இங்கே இருப்போம். நீ என்ன நினைக்கிற? வெளியில எப்படி இவனோட தொலை தாங்க முடியாது. அதுக்கு இங்க இருக்கிறதே பெட்டர். இங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, எப்படியாவது தப்பிச்சிடலாம். நீ எங்க இருப்பியோ அங்கதான் நானும் இருப்பேன். தனியா வேற இதை கேட்கணுமா? என்ன சொல்லு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இது வரைக்கும் வீட்டுல 3 மர்டர் நடந்திருக்கு. அத்தனை பேரும் வீட்டுல பேய்னு பயந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்பவும் பேயை பத்தி தான் பேசுவியா? சில்லுன்னு அடிக்கிற இந்த காத்துல சுட சுட காஃபி குடிச்சுக்கிட்டு கிடைக்கிற இந்த ரொமான்டிக் ஃபீல்ல ரொமான்டிக்கா பேசாம பேயே போதோன்னு பேசிட்டு இருக்க. பக்கத்துல இருக்க இந்த அழகான பொண்ணை கண்டுக்க மாட்டியா? பொண்ணுங்க கிட்ட அப்படி என்ன இருக்கு? பேச்சாலேயே மூழ்கடிக்கிறீங்க, கண்ணாலேயே கவுத்துடுறீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் இந்த உலகத்தையே மறக்க வைக்கிற மாதிரி பண்றீங்க. நீ சொன்ன மாதிரி உன் உலகத்தை நீ மறக்கிற அளவுக்கு நான் எதுவும் செய்யறதில்ல. ஏன்னா நான் தானே உன் உலகமே. என்ன சார் இங்க வந்திருக்கீங்க? சொல்றோம், இந்த பங்களால ஏதோ மர்டர் நடந்ததா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதான் வந்திருக்கோம். ஏட்டையா, எஸ்ஐ சார் பேசுறதுக்கு டைம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இப்ப நான் என்னப்பா சொல்லிட்டேன்? நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கூட உனக்கு பொறுக்கலையா? ஷட் அப். இங்க பாரு மிஸ்டர், இங்க மர்டர் நடந்திருக்கு, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீ எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன்னா இந்த கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சார், நான் நிஜமா தான் சொல்றேன். இங்க மர்டர்லாம் எதுவும் நடக்கல. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அட என்னையா நீ? எங்க எஸ்ஐக்கு இங்க மர்டர் ஆயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க சொல்றது உனக்கு புரியலையா? நாம உள்ள போய் பார்க்கலாம் சார். இந்த சின்ன பாயிண்ட போய் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு. என்னடா தம்பி, எங்க எஸ்ஐ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா? போலீஸ் ஏட்டையா, நல்ல வேலை நம்ம எஸ்ஐய பார்த்து செப்டிங் டாக் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லலையே. ஏய் ஷட் அப். கண்ட்ரோல் யுவர் டர்ட்டி மவுத். அடே வழி விடுப்பா,
எங்க எஸ்ஐ சாருக்கு கோவம் வந்துச்சுன்னு வையே அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டாரு. வாங்க சார் போலாம். சார் 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 ஒரு நிமிஷம் சார். என்னடா உனக்கு பிரச்சனை? இங்க மர்டர் எதுவுமே நடக்கல சார். அட தள்ளி நிலுப்பா நீ. உள்ள போக விடு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாடா, நீ தான் எஸ்ஐ, நான் ஏட்டையா பாரு. சாரி சார். யோ 302 சார். நீ ரைட் சைடுக்கு வா. சரிங்க சார். வே 402 நீ லெஃப்ட்டுக்கு வா. எஸ் சார். 202 நீ மேல போ. எனக்கு தெரியும் சார். என்ன மேல அனுப்பதான் உங்களுக்கு அப்படியா? பிடிக்கும். சரி போ. சார், மரணான பாடி கிடைச்சா கொலகாரனுக்கு செக்ஷன் 300 படி தூக்கு தண்டனை தானே கிடைக்கும் சார்? ஏட்டையா, ஆ? இப்ப அந்த விஷயத்தை எதுக்காக எஸ்ஐ சார் கிட்ட கேக்குறீங்க? இந்த செக்ஷன் கிக்ஷன் எல்லாத்தையும் ஜட்ஜையா தானே பாப்பாரு. அது வந்து ஏட்டையா, நம்ம எஸ்ஐ சாருக்கு செக்ஷன் பத்திலாம் தெரியுமா தெரியாதான்னு நீங்க செக் பண்ணீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஷட் அப் யுவர் கமெண்ட். போய் டெட் பாடியை தேடுங்க. இடியட்ஸ். போறோம் சார். எஸ்ஏ சார் இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குறாரு. நீங்க போங்கடா, போய் தேடுங்க. நானும் போறேன். என்னையா நடக்குது இந்த வீட்ல? யாராவது இருக்கீங்களா? ஏய். அட, டேய் யாரா அது? டேய் டேய், என்ன விளையாடுறீங்களாடா? என்னடா அது? யாரா அது? அட, அது என்ன சார், தூரத்துல இருந்து பார்க்க பேய் மாதிரியே இருந்தீங்க. பயந்தே போயிட்டேன். நீங்க வேற நல்ல ஆளியா? யாருமா? யாருமா அது? யாருன்னு கேக்குறோம்ல. யாரா அது? நீ வேற சார். வெளியே இருந்து பார்க்க இந்த வீடு ரொம்ப ரிச்சா இருக்கு. போலீஸ் ட்ரெஸ் போட்டு வேற நம்ம இங்க திருட வந்திருக்கோம். இங்க ஒண்ணு இல்ல சார். வாங்க சார், நம்ம போயிடலாம். திருட தான் வந்தோம், ஆனா நம்ம பிளான் மொத்தமும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு சார். அந்த பேய் இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு போல இருக்கு சார். ஆமாண்டா வெங்கட், இந்த வீட்ல திருடலான்னு முயற்சி பண்ணா அந்த பேய் நம்மளையும் பேயாக்கிடும். நம்ம உயிரோட இருந்தா கோவால பீர் வித்தாவது பொழைச்சுக்கலாம். ஆமா சார், நாம உயிரோட இருந்தா பீரும் காலி பாட்டிலும் வித்து தின்னுக்கலாம். வாங்க சார் போயிடலாம். ஆமா சார், உடனே இங்க இருந்து நம்ம போயிடலாம் சார். ப்ளீஸ் சார். வாங்க 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 போயிடலாம். வேற வீடு இந்த வீடும் இந்த வீட்டு பேயும் மனுஷன் வாழ்வானா இங்க? இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது எப்போ என்ன நடக்கும்னு நினைச்ச பயமா இருக்கு சத்யா. இந்த வீட்டில் பேய் இருக்கு. என்ன ஜோக் சொல்றியா? பேய் இருந்தா நம்மளே பயமுறுத்தணும்ல. அவங்க எல்லாரும் பயந்தாங்கோலிங்க. அதனால தான் பேயை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. நாம அவங்கள மாதிரி பேய்க்கு பயப்படுற ரகம் இல்லை. நம்ம பயப்படணும்னா வேற ஏதாவது இருக்கணும். என்னடா பேசுற நீ? ஏதாவது நம்மளை வந்து தூக்கணுமா? இல்ல, நம்மளுக்கு இருக்கிற தைரியத்துக்கு பேயோட பயம் பத்தாதுன்னு சொல்றேன். ஆனால் இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் முழுசாக பேய் தான் காரணம்னு சொல்ல முடியாது. யாரும் பிளான் பண்ணி கொலை பண்ணுறது இல்லை. இதெல்லாம் யார் பண்ணுவா சத்யா?
நம்மள யாருக்கும் ஒருத்தங்களை ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு பகல்ல. ஆமா அபி, நீ சொல்றதும் கரெக்டு தான். ம். இந்த வீட்டில் பேய் இல்லைன்னு கூட தான் தோணுது. ஓ இங்க இருக்கீங்களா? ரெண்டு பேரையும் காணன உடனே நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன். சரி சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கீழே வாங்க, இங்க இருக்கிற நிலைமையே சரியில்லை. சி, இவளை பார்த்து பேயின்னு நினைச்சு பயந்துட்டேன். பேய் இல்லைன்னு நம்பி பயந்துட்டு இருக்கே சத்யா. இவ வர ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல பதட்டம் ஏற்படுது. அபி, என்ன இருக்கு அதுல எல்லாம்? ஒண்ணும் இல்ல, நீ போ. என்ன அபி, என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு சீக்கிரட்டா? ப்ளீஸ் சொல்லுப்பா, சொல்லு 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 ப்ளீஸ் சொல்லு. என்ன ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? வெளியே போ. ம்ம். ம். ஹேய், சாரி, நான் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடானா என்னை தனியா தான் பாக்குறல்ல. இதோட உன் காதல் நாடகத்தை நிறுத்திக்கோ. சாரி தானா, என்னை மன்னிச்சிரு. நான் தான் சொன்னல, நான் அப்ப ஏதோ டென்ஷன்ல இருந்து அப்படி பேசிட்டேன். என்கிட்ட எதுவும் பேசாத, இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் செல்லம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிரு. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஹே, சாரி 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 ப்ளீஸ், சாரி சாரி. ஹேய், கரெக்ட் பண்றியா? இன்னைக்கு தான் ட்ரை பண்றேன். அம்மா, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? அவ தான் உனக்கும் இன்னும் எஸ் சொல்லல. அதனால தான் என் ட்ரை நான் பண்ணிட்டு போறேன். யாருக்கு முடியறாலோ பார்க்கலாம். ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிற ஒவ்வொருத்தனும் அவன் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுவான். ஆனா கோர்ட்ல வந்து நின்னதும் தொட நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஆள் நீயே, நீ கரெக்ட் பண்ண பாக்குறிய? ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற? போய் ஏதாவது வேலை இருந்த பாரு. ஏய், யார் மேல கை வைக்கிற? என்ன சொல்ல? ஏய், நிறுத்துங்க நிறுத்துங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? முதல்ல அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அவ மனசுல எப்பவும் நான் தான் இருக்கேன். மனசுலயா மானம் கட்டவனே, வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போத. நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன். அந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரவலி. இந்த டேபிள் மேல இருக்கிற கப்ஸ்ல எந்த கப்பை அவ முதல்ல எடுக்கிறாளோ அவங்க தான் வின்னர். என்னப்பா இது சின்ன பசங்க கேம் மாதிரி? இது லவ் மேட்ரு. போட்டி ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். 7 கடல் தாண்டி ஒரு பெரிய மலை உச்சியில இருக்கிற மரத்துல இருந்து ஒரு பச்சை கிளியை பிடிச்சிட்டு வர காலம் இல்லப்பா இது. எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் மேட்ச வீட்லயே உட்காந்து பாத்துக்கிட்டு பெட்டிங்லயே காசு ஜெயிக்கிற காலம் பா இது. மூடிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாரு. எதுக்கு இப்படி கத்துறீங்க? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு விக்கெட் விழுந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? கத்துவேன். அவனும் அதான் பண்ணான். ஆனா இன்னைக்கு மேட்ச் எதுவும் கிடையாதே. ஓல்டு மேட்ச். ஓல்டு மேட்ச்க்கு இவ்ளோ பில்டப்பா? எப்பதான் திறந்து போறீங்களோ?
மோகமும் தாக்குதே மனமுனை நினைக்குதே மௌனமாய் தேடுதே பருவமே நீங்கிடுதே நடக்குதே கலவரம் பதுங்குதே மனபலம் சேரவே துடிக்குதே உயிரிலே உறையுதே நீ பேசாது பேசும் நேரம் இது அல்லவோ பெண்ணே மோகமும் தாக்குதே மனமுனை நினைக்குதே தேனை மிஞ்சும் ஒரு முத்தம் இடையில் தருவேன் மறுமுத்தம் கேட்டால் தருவேன் சிறுமுத்தம் உதடுகள் கேட்கும் மரமுத்தம் முந்தானை அது விலகிட துடிக்குது ஏன் சொல்லவா உன் பாதை அது அங்கே செல்லும் ஏன் சொல்லவா ஆசை மொத்தம் தீர்த்திடத்தானே அங்கம் எங்கும் தவிக்கட்டும் கண்கள் ரெண்டும் கலவிக்கொள்ளும் அதிசயம் இங்கே நடக்கட்டும் மோகமும் தாக்குதே மனமுனை நினைக்குதே பூவிதழ் கொஞ்சம் நனையட்டும் என் வாசனை உன்னை தொடரட்டும் ராத்திரி வேளையின் பொற்சிலையே உன்னை தழுவிட வேண்டும் அனுதினமே காதலும் காமமும் வேறென சொன்னா